ஆகாஷவாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். விமான போக்குவரத்து திருத்தச் சட்டம் 2024 குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் விமானவியல் வல்லுநரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சந்தீப் புக்கான் மற்றும் தொகுப்பாளர் அனுபா ரோஹத்கி. நிகழ்ச்சியை தொடங்கிய தொகுப்பாளர் அனுபா ரோஹத்கி, நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட பாரதிய வாயுயான் விதேயக் எனப்படும் விமான போக்குவரத்து திருத்தச் சட்டம் 2024 சிறப்பம்சங்கள் மற்றும் அதன் தாக்கம் குறித்து விமானவியல் வல்லுநரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சந்தீப் புக்கானிடம் வினவினார். இதற்கு பதிலளித்த திரு சந்தீப் புக்கான், 1934 ஆண்டு கொண்டுவரப்பட்ட விமான போக்குவரத்து திருத்தச் சட்டத்திற்கு மாற்றாக பாரதிய வாயுயான் விதேயக் 2024 கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுமார் 90 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட சட்டத்தில் ஏறத்தாழ 21 முறை திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதுடன் காலத்திற்கேற்ற தொழில்நுட்ப மாற்றங்கள், குறிப்பாக பழங்கால டர்போ ரக விமானங்களிலிருந்து தற்போது முற்றிலும் கணினிமயமாக்கப்பட்ட விமானங்கள் பயன்படுத்தப்படும் மாறுபட்ட சூழலில் இந்த சட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். விமான போக்குவரத்து துறையில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் இந்த சட்டம் விமான வடிவமைப்பு குறித்து தயாரிப்பாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கவும், பயணிகள் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதுடன் முதலீடுகளை ஊக்குவிக்கவும், பராமரிப்பு, பழுதுபார்ப்பு குறித்து வலியுறுத்தவும் வகை செய்வதாக தெரிவித்தார். இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதற்கு முன்பாக விமான போக்குவரத்து பணியில் ஈடுபடும் ஊழியர்கள், விமானிகள், பயிற்சி விமானிகள் அனைவரும் ஆர்டிஆர் தேர்வுக்கு உட்பட வேண்டும் அல்லது ரேடியோ அல்லது தொலைபேசி ஆபரேட்டர் பயிற்சி பெற்றிருப்பது கட்டாயமாக இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர், இந்த தேர்வுகளை முன்பு தொலைத்தொடர்புத்துறை நடத்தி வந்த நிலையில் தற்போது இவை அனைத்தும் விமான போக்குவரத்து துறையின் கட்டுப்பாட்டிலேயே கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதன் மூலம் விமான போக்குவரத்து துறையில் பணியில் சேருவோர் ஒற்றை சாளர முறையில் தேர்வு செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் திரு புக்கான் தெரிவித்தார். இது வரவேற்கத்தக்க மிகப்பெரிய நடவடிக்கை என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். விமானிகளுக்கு இந்த சட்டத்திருத்தம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறும் அதே வேளையில் பயணிகளின் பாதுகாப்புக்கு புதிய சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதா என்று தொகுப்பாளர் அனுபா ரோஹத்கியின் கேள்விக்கு பதிலளித்த திரு சந்தீப் புக்கான், நான் ஏற்கனவே கூறியது போல பயணிகள் பாதுகாப்பை மேம்படுத்த இச்சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது என்றார். கட்டுப்பாட்டு விதிகளை சர்வதேச விதிமுறைகளுக்கு இணையாக கடுமையாக்கி அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கனடாவின் மான்ட்ரியல் நகரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ஐநா அமைப்பான சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் அதிகாரிகள் ஆய்வு செய்து பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதையும் திரு புக்கான் நினைவு கூர்ந்தார். எனவே நம் நாட்டின் விமான போக்குவரத்து துறையில் காணப்படும் குறைபாடுகளுக்கு தீர்வு காண இதுபோன்ற சட்டத்திருத்தம் அவசியம் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். அந்த வகையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஏதுவாக கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை கடுமையாக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விளக்கங்களுக்கு பிறகு தனது கேள்வியை தொடர்ந்த தொகுப்பாளர் அனுபா ரோஹத்கி, விமான தயாரிப்பில் சுயசார்பு அடைய ஏதுவாக முதலீட்டை ஊக்குவிக்கும் திட்டம் ஏதும் புதிய சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதா, இந்த சட்டத்தில் என்ன சிறப்பம்சம் உள்ளது என்று வினவினார். இதற்கு பதிலளித்த திரு சந்தீப் புக்கான், விமான தயாரிப்பு, அதிலும் பயணிகள் விமான தயாரிப்பு என்பது உலகின் தற்போதைய தேவைக்கேற்ப தொழில்நுட்ப ரீதியாக கவனம் செலுத்த வேண்டிய மிகவும் நுட்பமான பணி என்பதால் உலகில் உள்ள ஒரு சில நாடுகள்தான் இதில் ஈடுபட்டுள்ளதையும், அதிலும் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள்தான் விமான தயாரிப்பு தொழிலில் வெற்றி பெற்றுள்ளதையும் நீங்கள் அறிவீர்கள் என்றார். இன்னும் குறிப்பிட்டுச் சொன்னால், ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனின் ஒத்துழைப்புடன் செயல்படும் ஏர்பஸ் மற்றும் அமெரிக்காவின் போயிங் ஆகிய 2 பெரிய நிறுவனங்கள் மட்டுமே இதில் வெற்றிகரமாக செயல்படுகின்றன என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். ரஷ்யா, சீனா ஆகியவையும் பயணிகள் விமான தயாரிப்பில் வெற்றி பெற்றுள்ளன. நாம் இப்போதுதான் அதற்கான முயற்சியை தொடங்கி இருக்கிறோம். சோதனை ரீதியாக சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பெங்களூருவைச் சேர்ந்த HAL எனப்படும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் சில சோதனை முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. அவர்கள் சிறிய ரக பயணிகள் விமானத்தை வடிவமைத்துள்ளனர் என்றாலும், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அல்லது இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட, இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட விமானம் என்ற நிலையை அடைய நாம் இன்னும் வெகு தொலைவு பயணிக்க வேண்டியிருப்பதாகவும் திரு புக்கான் குறிப்பிட்டார். தேஜஸ் போன்ற போர் விமான தயாரிப்பில் நாம் வெற்றி பெற்றிருந்தாலும்
பயணிகள் விமானத்தை பொறுத்தவரை அது இன்னும் நமக்கு கைகூடவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் ஏர்பஸ் விமான தயாரிப்புக்கு தேவையான பல உதிரி பாகங்களை பெங்களூரு HAL நிறுவனம் தயாரித்து அனுப்புவதையும் சுட்டிக்காட்டினார். பெங்களூருவில் விமான கதவுகள் மற்றும் பல சாதனங்கள் தயாரிக்கப்படும் நிலையில் அவை அனைத்தும் இந்தியாவில் முதலீடு செய்வதை ஊக்குவிப்பதாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய முயற்சிகள் வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டை அதிகரிக்கக்கூடும் என்பதோடு தொழில்நுட்ப மாற்றம் மற்றும் புதிய தொழில்நுட்ப உருவாக்கத்திற்கும் வழிவகுக்கும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். எனவேதான் நான் தொடக்கத்திலேயே கூறியது போல இந்த மசோதா பலமுறை திருத்தப்பட்டிருந்தாலும் விமான போக்குவரத்து சந்தையில் வேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாக உருவெடுப்பதற்கான தருணம் இந்தியாவிற்கு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் காலத்தின் தேவைகளுக்கேற்ப நமது சட்டங்களை மாற்றிக்கொண்டு உலகில் நமக்கான இடத்தை பெற முன்னோக்கிச் செல்வது அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்த விவாதத்தை நாம் தொடர்வதற்கு முன்பாக இந்த சட்டத்திருத்தம் மூலம் ஏற்படக்கூடிய வேலைவாய்ப்பு உருவாக்கம் பற்றி விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களை நாம் கேட்கலாமா என தொகுப்பாளர் அனுபா ரோஹத்கி கூறியதும் அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவின் பேச்சு ஒலிபரப்பப்பட்டது. அதில் விமான போக்குவரத்து இணைப்பு பெருமளவு அதிகரித்திருப்பது குறித்தும் விமான போக்குவரத்து கட்டமைப்பிற்குள் அதிக மக்களை கொண்டு வந்திருப்பதை பற்றியும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் எதற்காக முயற்சிக்கிறோம் என்றால் இந்த சட்டத்தின் வாயிலாக வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு குறிப்பிட்டார். குறிப்பாக இத்தொழிலில் நாம் ₹1 செலவு செய்தால் அது ₹3க்கான பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்கும். விமான போக்குவரத்து தொழிலில் நாம் ஒரு வேலையை உருவாக்கினால் அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் 6 முதல் 15 வேலைகளை உருவாக்கும் என்றும் அமைச்சர் கூறுவதை கேட்க முடிந்தது. அந்த அளவிற்கு நம்மிடம் திறமை உள்ளது. அதனை நாம் எவ்வாறு பயன்படுத்தப் போகிறோம்? இந்தியாவை நாம் வடிவமைப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் உற்பத்தி கேந்திரமாக மாற்ற வேண்டும். அத்தகைய மனநிலை நமக்குள் வந்துவிட்டால் நமது உள்நாட்டு தேவைகளுக்கான விமானத்தை நாமே உற்பத்தி செய்வதோடு மட்டுமன்றி இதனை மேம்படுத்தவும் முடியும். அப்போது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட விமானங்களை வாங்குவதற்காக பிற நாடுகளும் நம்மை தேடி வரும் நிலை உருவாகும். அதுவே நாம் காண விரும்பும் உண்மையான சுயசார்பு இந்தியா என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். அமைச்சரின் பேச்சை கேட்ட பிறகு விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் அனுபா ரோஹத்கி முதலீடு பற்றி விவாதிக்கும் வேளையில் அரசு தனியார் பங்களிப்பு எந்த அளவிற்கு முக்கியமானது, அது முதலீட்டை ஊக்குவிப்பதில் குறிப்பாக விமான போக்குவரத்து போன்ற துறையில் பெரும் முதலீடு மற்றும் பெரிய அளவிலான ஆராய்ச்சி முயற்சிகள் தேவைப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த திரு சந்தீப் புக்கான், தனியார் சிலர் இத்துறையில் முதலீடு செய்வதை நம்மால் காண முடிகிறது எனும் நிலையில் நான் ஏற்கனவே கூறியது போல விமானத்திற்கான சிறிய உதிரி பாகங்களாக இருந்தால் கூட அது மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய பணி என்பதை நினைவு கூர்ந்தார். தொழிலில் நற்பெயரை ஈட்டியதால் அரசின் ஒத்துழைப்பை பெறக்கூடிய சிறந்த தனியார் முதலீட்டாளர்கள் நம்மிடம் உள்ளதாக கூறிய திரு புக்கான், இதில் அரசு தனியார் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். மேலும் பெரிய அளவிலான முதலீட்டுடன் பெருமளவு நிலமும் தேவைப்படும் என்பதால் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து நிலம் ஒதுக்கீடு செய்வது அவசியம் என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். கடந்த சில ஆண்டுகளில் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களிலும் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டதன் மூலம் அதிக பயணிகள் விமான பயணத்தை மேற்கொள்ள வைத்திருக்கும் நிலையில் இந்தியாவின் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த இது எந்த அளவிற்கு உதவும் என்று தொகுப்பாளர் அனுபா ரோஹத்கி வினவினார். தமது பதிலை தொடர்ந்த திரு சந்தீப் புக்கான், 2014ஆம் ஆண்டில் சுமார் 75 விமான நிலையங்கள் செயல்பட்ட நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரித்துள்ளது என்றார். மொத்தம் 157 விமான நிலையங்கள் தற்போது செயல்பாட்டில் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் கூறியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் விமான நிறுவனங்கள் லாபகரமான வழித்தடங்களைத்தான் தேர்வு செய்கின்றன. 2ஆம் நிலை நகரங்களுக்கு விமானங்களை இயக்கினால் அங்கு செல்லக்கூடிய பயணிகளால் அதிக கட்டணம் செலுத்தி பயணம் செய்வது கடினம் என்று கூறப்படுவதால் அந்த இழப்பை ஈடுகட்ட உடான் திட்டத்தின் கீழ் அரசு அவர்களுக்கு உதவுகிறது என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். விமான போக்குவரத்து திருத்தச் சட்டம் 2024 குறித்து விரிவாக விளக்கமளித்த விமானவியல் வல்லுநரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சந்தீப் புக்கானுக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் அனுபா ரோஹத்கி. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.